வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கேர் டீச்சர் 3D கேம் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதில் வந்து நம்ம வந்து எத்தனை லெவல் முடித்தோன்னு தெரியல, சரி போய் பார்க்கலாம். 1 2 3 4 5 நம்ம இந்த கேட் லெவல் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து திருப்பி ஒரு 4 லெவல் பண்ணலான்னு நினைக்கிறேன். சரி ஓகே போய் பண்ணுவோம். பார்ட்டி பாப்பர். ஓகே அதை போய் பார்ப்போம். சரி அப்ஜெக்டிவ் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஓகே இது என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு புரிஞ்சிருச்சு. இது வந்து நீங்களே படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். நான் வந்து இது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸாக வைக்கிறேன். இன்னதுன்னு நான் இப்போ விளாடும் போது நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே எப்பயுமே வந்து நம்ம டீச்சர் வந்து என்ன இது கொடுப்போமோ அதுக்கு வந்து நம்ம என்ன லெவலோ அதுக்கு பக்கத்துலேயே நிற்பாங்க. இப்போது அவங்க வந்து நம்ம இங்கே நிற்கிறாங்க. எங்கே நிற்கிறாங்க? ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே இங்கே டேபிள் ஆண்டு தானே இருந்தாங்க. ஓகே இப்போ எங்கே போகிறாங்க? வேறு லாக்கில் போடுறாங்க அப்பப்போ. ஓகே அந்த ரூமுக்கு போயிட்டாங்க. நம்ம வந்து டக்குன்னு அங்கே என்ன இருக்குது அது என்னன்னு பார்த்துருவோம். கேக்கு அப்படின்னா கேக்கில் தாங்க ஏதோ ஒரு டேப்பு. ஓகே எனக்கு இப்போ என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஃபயர் ராக்கெட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ராக்கெட்டை வந்து அந்த இதுக்கு பதிலாக மாற்றி வைக்க போகிறோம். கேண்டிலுக்கு பதிலாக அந்த ராக்கெட்டை மாற்றி வச்சிட்டோன்னா நம்ம டீச்சர் வந்து அந்த மெழுகுவத்தின்னு நினச்சி மேட்ச் பாக்ஸ் வச்சு பண்ணுவாங்க. அப்போ வந்து ராக்கெட் வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு மேலே போகும். ஓகேங்களா, அதுதான் இதில் வந்து லெவல்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம இப்போ வந்து நம்மளோட டீச்சரை வெளியே அழைச்சி விடுவோம். ஓகே அவங்க வெளியே தான் வராங்க, நம்ம டக்குன்னு உள்ளே போயிடுவோம். எனக்கு ஒரு நிமிஷம் இந்த டொக்குன்னு ஆயிடுச்சு. ஓகே அது பக்கமாக போயிட்டாங்க. இப்போ வந்து இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்களா? அவங்க வெளியே போயிட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் அவங்க வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டாங்க போல். இன்னும் பெல் அடிச்சாலும் மிஸ்டி வெளியே வரமாட்டுறாங்க. பக் ஆயிட்டாங்களோ? சரி நம்ம அந்த பக்கை எப்படி தெளிய வைக்க போகிறோன்னு பாருங்கள். இப்போ தான் இருக்குது ஒரு ஃபன்னு. நம்ம ஸ்கேரி டீச்சர் வீடியோவில் வந்து ஒரு 2 சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். அது என்ன சேலஞ்சுன்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம். உங்கள் பக்கில் வந்து வெளியே விடுவிச்சிடணும். அப்படி வராங்களா? அப்போ நம்ம வந்து அவங்கள கீழே மேலேயே இருக்க வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு சேஃப்டி. ஓகே இப்போ நம்ம கீழே குதிச்சுட்டு நம்ம போய் அந்த ராக்கெட்டில் கேண்டில் அந்த டேப்பா வாயெல்லாம் ரோல் ஆகுது, அந்த டேப்பை சுற்றிட்டு நம்ம டக்குன்னு வந்துடணும். ஓகே ரன் பிஃபோர் மிஸ்டி கம்ஸ் அப்படின்னு போட்டாலே நீங்கள் வந்து உடனே அந்த இடத்துலையே இருக்கக்கூடாது. ஓகே இந்த டிவி எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆமர் பக்கத்தில் தான் இருக்கும் இல்லையா, நம்ம அதை எடுத்து உடச்சிருந்தோம். அந்த டிவியை நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலே பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து இந்த கேம்ஸ் உங்களுக்காக நான் விளையாடுறேன். அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைபு, லைக், அப்புறம் அடுத்து என்ன வீடியோ வேணும்னு போட்டுருங்க. ஓகே ஊதுங்க.
நான் வந்து ராக்கெட் மேலே போகும்னு நினச்சேன். ஓகே, இதுவும் ஓகே தான். நம்ம நெக்ஸ்ட் லெவல் பார்ப்போம். அடுத்தது வந்து என்னென்னா, நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து கிராணி போடலான்னு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, போடுறோம். அப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஹாரர் கேமாகவே போடணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹாரர் கேம் போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு வந்து ஃபன்னி கேம்ஸ் வேணுன்னா ஃபன்னி கேம் போடுங்கன்னு சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு ரெண்டுமே வேணும்னா ரெண்டுத்தையும் சொல்லுங்கள், நான் ரெண்டுத்தையும் போடுறேன். ஓகே, இப்போ என்ன சொன்னாங்கன்னா, நம்ம மிஸ்டி வந்து ஒரு படிப்பாளி இல்லையா, ஏன்னா அவங்க வந்து டீச்சராக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து படிக்கிற புக்கில் வந்து நம்ம வந்து ஸ்பைடர் எடுத்து வைக்க போகிறோம். ஆனால் எந்த புக்கு தான் தெரில. நம்ம வந்து ஸ்பைடர் ஃபஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ தான் மேலே போகிறாங்க இல்லையா, நம்ம மேலே போகிறோம், ஒரு இதுவாயிரும். அதனால் நம்ம எந்த புக்குன்னு கீழே இருக்கும் மேலே கண்டுபிடித்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே செல்வோம். ஓகேங்களையா? ஓகே, இந்த புக்கு இங்கே தான் மிஸ்டி உட்காந்து டிவி பார்த்தாங்க. அப்போ இந்த புக்கு தானே படிப்பாங்க. இவங்க எங்கே இல்லைன்னா இங்கே ஸ்கேரி ஸ்டோரின்னு இருக்குது. சரி, இந்த பக்கமாக அப்படியே போயிட்டே இருப்போம். இங்கே இருக்குது, இங்கேயும் ஸ்கேரி ஸ்டோரி தாங்குது. அநேகமாக இங்கே தான் உட்காந்து படிக்க போகிறாங்க. ஏன்னா இங்கே வந்து எல்லா செட்டப்பும் இருக்குது. கேக் இருக்குது, டீ இருக்குது. அதனால சொன்னேன், எனக்கு இந்த டீ பிடிக்கல, அதை தூக்கி போட்டேன் கீழே தான். ஐயோ, காண போயிடுச்சு. ஓகே, கண்ணாடி ஆனால் செட்டப்போடு இருக்குது. பார்த்தா இங்கே தான் மிஸ்டி வந்து படிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம தோத்துட்டோன்னா திருப்பி ரீப்ளே போட்டு விளையாடிடுவோம். கவலைப்படாதீங்க, நம்ம கண்டிப்பாக ரீப்ளே போட்டு விளையாடுவோம். ஓகே, இப்போ நம்ம க்ளவுஸ் தேடணும். நம்ம வந்து எப்பயுமே ஷெட்டில் தான் க்ளவுஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கும். அங்கே இல்லைன்னா நம்ம வந்து வேறு எங்கேயாவது போய் மேலெலாம் இருக்கும். ஓகே, இங்கே இல்லை, நம்ம வந்து மேலே தேடுவோங்க. ஓ மை காட், அப்படியே லைனாக அப்படியே போய்கிட்டே தேடிக்கிட்டே போவோங்க. அப்போ ஸ்பைடரும் நமக்கு கிடைச்சிரும், க்ளவுஸும் கிடைச்சிரும். ஒர்க் ஷாப்பு எங்கே க்ளவுஸு? பார்த்துட்டாங்க நம்ம மிஸ்டி நம்மளை பார்த்துட்டாங்க. நம்ம அவங்கள பார்த்துட்டே ஓடுறத விட்டுட்டு நாம் ஓடுற வேலையை பார்ப்போம். இப்போ பாருங்களேன், எங்கெங்கேயோ ஓடுறாங்க மிஸ்டி. மியூசிக் ரூமுக்கே போயிட்டாங்க. ஓகே, ஃபைன், இந்த ரூம் தான் நம்ம தேடு. எங்க சொன்ன மாதிரி இங்கே தான் இருக்குது. ஓகே, நம்ம கதவு திறந்து இந்த ஸ்பைடர் எடுத்துகிட்டு நம்ம அவங்க படிக்கிற புக்கில் வைக்க போகிறோம் இல்லையா. நம்ம வந்து அந்த ஸ்டடி ரூம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம போய் வைக்க போகிறோம். ஏன்னா அங்கே தான் ஸ்டடி ரூம்னே பேர் வச்சுருக்காங்க. அப்போ கண்டிப்பாக மிஸ்டி வந்து அங்கே தான் போக போகிறாங்க. அது எனக்கு 100% உறுதியாக தெரியல. இருந்தாலும் ஏன்னா இங்கே சிம்பிள் காமிக்கிறாங்களே, அப்போ அங்கே சரி நம்ம போய் அங்கேயும் செக் பண்ணிக்கிட்டு வந்துடுவோம். அங்கேயும் காமிச்சாங்கன்னா அங்கேயே வச்சுருவோம். ஐயோ, இருந்தாலும் எனக்கு அதுதாங்க கரெக்டுன்னு தோணுது. ரன்னாவே மூடிடுவோம். ஏன்னா நம்ம மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது இல்லையா, அதனால தான் நான் மூடிட்டேன். இங்கே கூட ஒரு புக் இருக்குங்க. நம்ம தாங்க கரெக்டு, ஏன்னா நம்ம தான் அங்கே கரெக்டாக வச்சுருக்கோம்.
ஓகே, நம்ம நெக்ஸ்ட் லெவலோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரே ஒரு செகண்ட் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு வந்து அப்டேட் ஆகுதுக்கு வந்து நிறைய டைம் ஆகுதுனால நம்ம வந்து சுருக்கி ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக தான் போட போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வேலை செய்கிறாங்க, அதனால் கொஞ்சம் சத்தம் கேட்கும். ஓகே, இதில் வந்து நம்ம பஞ்சு மிட்டாய் தலையை வந்து மொட்டை அடிக்க போகிறோங்க. மொட்டை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மிஸ்டி தலையில் நிறைய முடி இருக்குது இல்லையா. ஓகே, அவங்க அந்த மாதிரி வார்த்தை சொல்லிட்டாங்க, நம்ம ஒன்றே மேலே கிளம்பிட வேண்டியது தான். ஏன்னா மேலே தான் வந்து பாத்ரூம், அங்கே போனால் தான் நம்ம ஏதாவது ஷாம்பு கீம்பு கலக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எப்பயுமே அடுக்கு மொழியில் பேசுவோங்க, அதனால தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆஹா, அவ்வளோ சீக்கிரமாக விட்டுட்டாங்க. சரி, அப்படியே நைஸாக அப்படியே போய்கிட்டே இருக்கேன். இந்த பாத்ரூம் தான் நினைக்கிறேன். இங்கே தான். இது என்னது? ஏர் ரிமூவர். ஓகே, ஏர் ரிமூவர் எடுத்து நம்ம ஷாம்புவில் கலந்து விட்டுறணும், அவ்வளோதான். இந்த பூந்தா வந்து இது என்ன கலரை கலந்து விட்டாங்க. கலரை கலந்து விட்டோம். முடி கலர் ஆன அப்புறமா பியூட்டிஃபுல் மை ஹேர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோடனே ஃபெயில்டுன்னு காமிச்சிச்சு. எனக்கு அந்த சோகத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க. சரி, ஓகே, நம்ம சும்மாவாக அப்படியே குதிச்சுக்கிட்டே இருப்போம். இல்லை, நமக்கு தான் குதிக்கிறதே வேலையாச்சு. ஓகே, இது ஒரு நல்ல ஐடியா. அங்கே மேலே குதிச்சுட்டு ஓகே கன்சீல் வந்துச்சு. எங்க உள்ளே போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸு, உள்ளே போன அப்புறமா ஒரு ட்ரெஸ்ஸு. என்னங்க இது? தள்ளி நல்லா தீ ஆசையாக இருக்குது. அப்பா, எனக்கு அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இப்போ பாருங்களேன் என்ன ஆக போகுது மட்டும். எனக்கு அழுகழுக்கியே வந்து. ஓகே, இத்தோடன் வந்து நம்ம இதை முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் அடுத்ததை வந்து பார்ப்போம். ஓகே, அண்டர் தென் பாய் ஃப்ரம் ஹரிணி.